இந்த தேங்காய் பாலை வச்சு கூட பாயசம் செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தேங்காய் துருவி போட்டு தேங்காய் பாயசம் ஒண்ணு செய்வாங்கன்னு இப்பதான் முதல் தடவையா கேள்விப்படுறேன். இன்ஸ்டா ரீல்ஸ்ல தர்ஷினி ஷேர் பண்ணியிருந்தாங்களா, அதுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் என்கிட்ட இருந்துச்சு. சரி ஓகே, சும்மா தானே இருக்கும், சும்மா உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தோம், ஈவினிங்கா அதை ட்ரை பண்ணி பாத்திரலாம்னு சொல்லிட்டு சைட்லயே இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட தேங்காய் துருவுறதுக்குன்னு ஒரு நவீன மிஷின் இருக்கு. அதை வச்சு துருவணும்னா இல்லாத உடம்பு வலிலாம் வந்துடும், பத்தாததுக்கு விடிஞ்சிரும். சரி ஓகே, அதை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துடலான்னு பார்த்தா அது இளந்தேங்காவா இருந்துச்சா, அதனால ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த கேரட் பீட்ரூட்ல சீவுறது இருக்குல்ல, அதை வச்சு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா சீவி எடுத்துட்டோம். அடுத்து இதை எப்படி பண்ணிருந்தேன்னா, பாத்திரத்துல பால் சேர்த்து பொங்கி வந்து கொஞ்சம் சுண்டி வரும்ல, அந்த ஸ்டேஜ்ல துருவுன தேங்காய் சேர்த்துக்கணும். அடுத்து நம்ம சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு வேணுமோ அவ்வளோ ஒயிட் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கணும். நான் அப்படியே பிச்சு போட்டு சேர்த்துட்டேன். கடைசியா பாயசம் நல்லா சுண்டி வரும். அந்த ஸ்டேஜ்ல நெய்யில கொஞ்சமா முந்திரி, பாதாம், உலர் திராட்சை இதெல்லாம் சின்னதா கட் பண்ணி லைட்டா வறுத்து சேர்த்துக்கணும். அவ்வளவுதான், சூப்பரான தேங்காய் பாயசம் ரெடி. டேஸ்ட் ஓகேவா தான் இருந்தது. ஆனா என்னோட ஃபேவரட் எப்பவுமே சேமியா போட்டு செய்வோல அந்த பாயசம் தான். பாய்.